இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3260 கொஸ்டின் டெக்னிக்கல் பைத்தான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இது ஒரு சூப்பரான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின்ல நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க, ஏல ஒரு இண்டெக்ஸ்ல மாத்திருக்காங்க, இன்னொரு ஏல இன்னொரு இண்டெக்ஸ்ல மாத்திட்டு பிஏ பிரிண்ட் பண்றாங்க. என்ன ஆன்சர் வரும்னு கேட்கறாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா கையில கமெண்ட் பண்ணுங்க, தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஆன்சர் பார்க்கலாம். தி ஆன்சர் இஸ் 10, 23, 56 அண்ட் ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 95. இது எப்படிங்க வந்துச்சு, பாசிபிளே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வாங்க பாசிபிளா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் லைன் 1 அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்ற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க. 10, 23, 56 அண்ட் ஒரு லிஸ்ட்ல 78 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். லைன் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏ. லிஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்னா ஏவை இன்னொரு லிஸ்டா மாறுது, அதாவது நியூ லிஸ்டா மாறுது. கண்டிப்பா அதுல இருக்க ஐடி வேற. ஐடி வேற அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் டீப் காப்பி. டீப் காப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா வாங்க பார்க்கலாம். ஸோ டீப் காப்பி அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு இதை நான் வந்துட்டு இன்னொரு இதுக்கு காப்பி பண்ணும்போது அதோட ரெண்டு ஐடியும் வேற வேறையா இருந்துச்சுன்னா எல்லா இருக்க டேட்டாஸும் வேற வேறையா தனித்தனியா இருக்கும். ஸோ இதுல மாத்தினா இதுல மாறாது, இதுல மாத்தினா இதுல மாறாது. இதுக்கு பேர் தான் டீப் காப்பி. அப்ப வேற ஏதோ ஒன்று இருக்குமே அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? எஸ், அப்படி ஒன்று இருக்கு, ஷாலோ காப்பின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாலோ காப்பினா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க ஒரு லிஸ்ட், இங்க நமக்கு அந்த நம்ம கோட்ல பாத்தீங்கன்னா 78 ஒரு லிஸ்ட் இருக்கு, அது ஷாலோ காப்பியா இருக்கு. ஷாலோ காப்பினா என்னங்க அப்படின்னா இந்த 78 பதிலா நான் வேற ஏதாவது ஒன்று வச்சேன் அப்படின்னா அது ஏலையும் மாறி இருக்கும், பிலையும் மாறி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஷாலோ காப்பி. ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சின்னு மாத்தினீங்கன்னா இது ஷாலோ காப்பி தான் ஆகும் எப்பவுமே. ஸோ டேட்டாஸ் ஏல மாற்றும் போது பிசிலையும் மாறும், இங்க பைத்தான்ல மட்டும். ஸோ இதுதான் இங்க விஷயமே. எஸ், ப்ரோக்ராமுக்கு போகலாம். எஸ், தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் 3 ஆஃப் 0 அதுல போய் 95 மார்க் சொல்றாங்க. ஸோ ஏ ஆஃப் 3 என்ன, ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3. ஏ ஆஃப் 3ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏரியா கொடுக்குறாங்க, அதுல 0 பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா 95. ஸோ இங்க 78 95 மாத்துறேன். ஸோ 78 இருந்தது 95 மாறுது. 95 ஏக்கும் மாறும் பிக்கும் மாறும், ஏன்னா இது ஷாலோவா காப்பியா இருக்கு. எஸ், லைன் 4 பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 1 34 மாத்திரம். ஏ ஆஃப் 1ன்றது என்ன, ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 34 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரம். ஸோ ஏற்கனவே நமக்கு 23 இருந்துச்சு, இது 34 மாறி இருக்கு. ஆனா பில மாறி இருக்கா அப்படின்னா மாறல, ஏன்னா இது டீப் காப்பி. எஸ், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. பிஏ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 10, 23, 56 அண்ட் ஒரு லிஸ்ட்ல 95. ஸோ இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.